கால் டாக்ஸி ஓட்டுற இந்த டிரைவர்ஸ்க்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. கேஸ் வந்து நீ தான் அந்த மாதிரி இடிச்சிட்டன்னு நாங்கள் போட்டுடுறோம், வக்கீல் செலவு கூட நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கேஸை மட்டும் ஒத்துக்க, அப்போ தான் வந்து இந்த கேஸ் வந்து ஆர்டர் ஆனால் தான் எங்களால் இழப்பீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. விபத்து கேஸுகள் வெறும் இழப்பீடுக்கான எஃப்ஐஆர் மட்டும் கிடையாது, இது நடைமுறையில் நடந்துகிட்ருக்குங்க. நிறைய படிக்காத அப்பாவி இளம் வாலிபர்கள் இந்த மாதிரி பொய் வழக்குக்குள்ளே மாட்டிட்டு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடுறீங்க. உங்கள் பேரில் வழக்கு பதிவுகள் செஞ்சுட்டாங்கன்னா இந்த வழக்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6 மாதத்திலிருந்து 2 வருடம் வரை உங்களுக்கு சிறை தண்டனை. தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற விஷயந்தான். இதை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்திக்கக்கூடாது. ஃபைனல் சாப்டர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் கயல்விழி. சட்டம் தொடர்பான முக்கிய தகவல்களை எளிய நடைமுறையோட இயல்பான வகையில் உங்களுக்கு புரியும் வகையில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் என்னோட நோக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த கால் டாக்ஸி ஓட்டுற டிரைவர்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, கால் டாக்ஸி ஓட்டுற இந்த டிரைவர்ஸ்க்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. சட்டம் தொடர்பான எளிய நடைமுறை கூடிய விழிப்புணர்வு பதிவு. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கால் டாக்ஸி ஓட்டுற எல்லாருமே இதை அவசியம் நீங்கள் புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம டிரைவராக வந்துடுறீங்க, கார் டிரைவராக கார் ஓட்டுறீங்க, கால் டாக்ஸி எல்லாம் எங்கெங்கே ட்ராவல்ஸில், கம்பெனிஸில், ஓலா, ஊப்பர், ஃபாஸ்டாக் என்னென்னவோ கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி கால் டாக்ஸிஸ் எவ்வளோ படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி தன்னோட தொழிலாக அமைச்சிக்கிட்டு, சரிங்களா, படித்தவங்க வேலை கிடைக்காம வேறு வழி இல்லாமல் தன்னோட தொழிலாக வந்து டிரைவிங்கை அமைச்சிக்கிட்டு டிரைவர் தொழிலை வந்து இது மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட தனிப்பட்ட ஓன் வெஹிக்கிளாகவும் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ட்ராவல்ஸ்லேருந்து வாங்கின வெஹிக்கிளாகவும் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் உங்களோட கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை செலுத்தி தான் அந்த கார் வாங்கியிருப்பீங்க. அதோட டியூவே முடிஞ்சிருக்காது. அது வந்து நீங்கள் வந்து ஹையர் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஹையர் பர்ச்சேஸ்னால் நீங்கள் லோன் போட்டு தான் அந்த கார் வாங்கி நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்துக்காக உங்களுக்கு அந்த தொழில் நீங்கள் அமைச்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சட்ட தகவல் அதுதான். அந்த மாதிரி கஷ்டப்படுற நீங்கள் உங்களோட உழைப்பு, உங்களோட வாழ்வாதாரத்தை அந்த தொழிலாக நீங்கள் அமைச்சிக்கிட்டவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சட்ட தகவல் இதுதான். என்ன இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் லோன் கட்டணும், என்ன வண்டியை தூக்கிட்டு போகிறத பற்றி பேச போகிறீங்களா? நாங்கள் கரெக்டாக லோன் கட்டிடுவோம். சரி, அப்படியே லோன் கட்ட முடியலனா கூட நாங்கள் எப்படியாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்து இந்த நீங்கள் லோன் கட்டலைன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட பேச வரல, சரிங்களா. இதில் அதையும் தாண்டி உங்களோட கௌரவம், கண்ணியம், உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்ப சூழ்நிலை, உங்களோட குடும்ப கௌரவமும் அடங்கியிருக்கு. அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அது என்ன அந்த மாதிரி ஒரு சட்டம், அது என்ன எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு கேட்குறீங்க. கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. சரி, ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது நீங்கள் எதுக்காகவும் வண்டி ஓரம் கட்டி வச்சிட்ருக்கீங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்க ஒரு இயல்பான நடைமுறையில் போயிட்டுருக்க விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் அதனால் இதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும். ஸோ வண்டி எங்கேயோ ஓரம் கட்டி வச்சுருக்கீங்க, இண்டிகேட்டர்லாம் போட்டு தான் வச்சுருக்கீங்க. டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பிஸி ஏரியா, ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, ஏதோ பிஸியாக போயிட்டுருக்கு, எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக போட்டு வண்டி ஓரமாக தான் நிற்கிது அப்படிங்கிறத போட்டுட்டு தான் இறங்கி போய் சம்திங் ஏதோ ஒரு சின்ன அவசர வேலைக்காக இறங்குனீங்க. பாத்ரூம் போகிறதுக்கு இறங்கியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் யாருக்கிட்ட இருந்தோ டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இறங்கியிருப்பீங்க. எதுக்காகவோ இறங்கியிருக்கீங்க. இல்லை வந்து கஸ்டமர் இறக்கி விட்றதுக்காக, கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு லக்கேஜ் எடுத்து கொடுக்கறதுக்காக, எதுக்கோ ஒன்றுத்துக்காக அங்கே வந்து இண்டிகேட்டர்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் இறங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு தேவைக்காக. இதில் ரொம்ப பிஸியாக, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பிஸியாக ஹைவேஸில் ரொம்ப பிஸியாக டிராஃபிக் இருக்க ஏரியாவில் நீங்கள் ஓரம் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போய் இறங்கியிருப்பீங்க. ஆனால் சிலர் கவனக்குறைவாக, நீங்கள் கிடையாது, சிலர் கவனக்குறைவாக டூ வீலர்லேயோ இல்லை வேறு எதுவும் கார்லேயோ ஏதோ கவனக்குறைவாக வராங்க. கவனக்குறைவாக டூ வீலர் தான் மேக்ஸிமம் வந்து இடிப்பாங்க வண்டி. ஏன்னா அவங்க தான் வளைச்சி ஓட்டுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வளைச்சி ஓட்டும் போது யாரோ கவனக்குறைவாக நீங்கள் அங்கே வண்டி நிறுத்துறீங்கிறத தெரியாமல்
வேகமாக வந்தாங்க. அவங்களால சடனாக எங்கேயும் கட் அடிக்க முடியல. அப்படியே நேராக வந்துட்டாங்க. நேர்கோட்டை பிடிச்சி நேராக வந்துட்டாங்க. எங்கேயும் சடனாக கட் அடிக்க முடியல, திருப்ப முடியல. நீங்கள் வண்டி ஓரம் கட்டி நிறுத்திருக்கீங்கிறத கவனிக்காமல் செல்ஃபோனை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் இன்னும் இருக்காங்க தான். என்ன தான் வந்து சாலை பாதுகாப்பு, சாலை விழிப்புணர்வு, விபத்து விழிப்புணர்வு அப்படின்னு எவ்வளோ தான் வந்து சட்டங்கள் வந்து கடுமையானாலும் வந்து இன்னமும் இருக்காங்க தான். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்க, செல்ஃபோனை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறவங்க, செல்ஃபோனில் மெசேஜ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறவங்க, இந்த வழி தெரியாமல் கூகுள் மேப் ஆன் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுறவங்க எல்லாரும் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறுத்தி வச்சுருக்க வண்டியில் வந்து கவனக்குறைவாக அதிவேகமாக தன்னை தானே கட்டுப்படுத்திக்க அந்த வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிவேகமாக கவனக்குறைவாக வந்து நீங்கள் நிறுத்தி வச்சுருக்க வண்டியில் வந்து இடித்து விழுந்து வேறு வண்டி எதுவும் அவங்க மேலே இடித்து இல்லை அவங்களே உருண்டு போய் எங்கேயோ கல்லில் இடித்து ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு விபத்து அவங்களுக்கு ஏற்பட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சக மனிதராக அவங்களுக்காக வருத்தப்படலாம். அவங்க வந்து நல்லபடியாக அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவங்க குணமாயிடணும்னு கடவுள் பக்தி இருக்கிறவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல மனிதாபிமானத்தோடு அவங்க சீக்கிரம் வந்து ஐயோ தெரியாமல் நடந்துருச்சு, அவங்க குணமாயிடணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம். ஆனால் அதை தாண்டி போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன தான் ஓரமாக நிறுத்தி வச்சுருந்தாலும் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, டூ வீலரில் வந்தவன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டா கார்காரன் மேலே தானே பிரச்சனை வரும். கார்காரன் தான் ஏதோ நிறுத்திட்டான், அடிச்சிட்டான், அப்படி தான் கேஸ் எழுதுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு சாட்சியம் இருக்கும். நீங்கள் நிறுத்தி வச்சுருந்த வண்டியில் தான் இடிச்சிட்டாங்க, உங்கள் கஸ்டமரே சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒன்று இல்லை, அங்கே இருக்கவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்போவும் அந்த போலீஸ்காரங்களும் சரி, நம்ம அந்த பாதிக்கப்பட்டார் இல்லைங்களா, விபத்து வந்து அடித்து விழுந்து விபத்துக்குள்ளானார் இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் கேஸ்னால் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்போ கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க வருவாங்க, அந்த அடிப்பட்டவங்க வருவாங்க. அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிடும், நிறுத்தி வச்சுருந்த வண்டியில் இவர் தான் வந்து பைக்கில் வந்தவர் தான் வந்து அதிவேகமாக கவனக்குறைவாக வந்து இடிச்சிட்டாருங்கிறத அவங்களோட உறவினர்களுக்கும் எப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவருக்கு கை உடஞ்சது, கால் உடஞ்சது, ரொம்ப அடிபட்டுருச்சு, தலையில் அடிபட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு, இல்லை மனிதன் இறந்தே போயிட்டார். அசம்பாவிதமாக ரொம்ப அதிவேகமாக வந்ததில் அசம்பாவிதத்தில் ஒரு விபத்துக்குள்ளாகி இறந்தே போயிட்டார். ஏதோ ஒன்று நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் அவங்க உங்களை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஏப்பா ஒத்துக்கோப்பா, கேஸு ஒத்துக்கோப்பா, கேஸ் வந்து நீ தான் அந்த மாதிரி இடிச்சிட்டன்னு நாங்கள் போட்டுடுறோம், கேஸு ஒத்துக்கோப்பா, அப்போ தான் வந்து எங்களால் வந்து மோட்டார் வாகன விபத்து சட்டத்து மூலமா இழப்பீடு வாங்க முடியும். எப்படி? இந்த எம்சிஓபி கேஸுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த விபத்தில் சிக்கினவங்க நிறைய பேர் வந்து எம்சிஓபி கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அதாவது மோட்டார் வாகன விபத்து சட்டம் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அந்த இழப்பீடு கேட்டு நிறைய பேர் வந்து சட்டத்தின் கதவுகளை தட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அப்போ தான் வந்து அந்த இழப்பீடு வந்து வாங்க முடியும்ப்பா, அப்போ தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும், அப்போ தான் இழப்பீடு வாங்க முடியும். அதனால் நீ வந்து கேஸை ஒத்துக்கோப்பா, நீ தான் வந்து இடிச்சிட்டேன்னு சொல்லிடுப்பா, இல்லை நீ வேகமாக போயிட்டு திடீர்னு நீ வந்து சடனாக பிரேக் அடித்ததுனால பின்னாடி வந்த வாகனம் இந்த மாதிரி வந்து தடுமாறிடுச்சு, அந்த விபத்துக்குள்ளானார் இல்லைங்களா அந்த பைக்காரு, அந்த மாதிரி ஒத்துக்கோப்பா, கேஸ் உன் பேரில் எழுதிடுறோம்ப்பா, நாங்கள் வேணாலும் உனக்கு 5000 10,000 கொடுத்துட்றோம், போ வண்டி எதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதுக்கு கூட 5000 10,000 நாங்கள் கொடுத்துட்றோம்ப்பா, நீ தயவு செஞ்சு ஒத்துக்கப்பா, அப்போ தான் வந்து அவனுக்கு கை உடஞ்சிச்சுப்பா, கால் உடஞ்சிச்சுப்பா, அவனால் இப்போ வேலைக்கு வெட்டிக்கு போக முடியாதுப்பா, அவன் ஒருத்தந்தான்ப்பா குடும்பத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த கேஸில் சிக்க வச்சுருவாங்க. நீங்களும் அந்த நேரத்துக்கு ஒரு மனிதன், நம்மளோட சக மனிதன் இந்த மாதிரி வந்து ஒரு விபத்துக்குள்ளானோடனே உங்களுக்கும் ஒன்றும் புரியாது. போலீஸ்காரங்க முன்னாடி வர அவங்க அந்த மாதிரி ஒத்துக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ போலீஸ்காரங்க நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாங்கிறத தாண்டி உங்களாலேயும் எதுவும் மறுப்பு பேச முடியாது. சரி, அவங்க இழப்பீடு கேட்குறதுக்காக தானே, நம்மளை உதவி தானே கேட்குறாங்க, நமக்கு இது மூலயமா சிக்கல் வராதுன்னு சொல்கிறாங்க, சரி ஒத்துக்கலாம், சரி சரிங்க ஐயா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட ஒரு நல்ல மனதோட நீங்கள் அந்த வழக்கை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க காவல்துறை, அவங்களுக்கு இழப்பீடு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேரில் கேஸ் எழுதிடுவாங்க. சரிங்களா?
உங்கள் பேரில் கேஸ் எழுதிட்டாங்கன்னா நீங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம், இழப்பீடு வாங்கிறதுக்காக மட்டும் அந்த ஆக்சிடெண்ட் விபத்து கேஸுகள் வெறும் இழப்பீடுக்கான எஃப்ஐஆர் மட்டும் கிடையாது. அந்த எஃப்ஐஆர் பேரில் ஒரு இறுதி அறிக்கை ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ எப்படி எல்லா கிரிமினல் கேஸ்லேயும் இறுதி அறிக்கை ஃபைல் பண்ணி கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வருதோ, அதே போல் உங்களோட இந்த எஃப்ஐஆர் வழக்கும், அதாவது உங்கள் பேரில் வந்து இந்த மாதிரி அதிவேகமாக கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி இந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு பாதிப்பை ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டாருன்னு நீங்கள் கேஸ் ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த விபத்து கேஸுக்கான எஃப்ஐஆரும் வந்து இறுதி அறிக்கை ஃபைல் பண்ணி, அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு வரும், கோர்ட்டோட விசாரணைக்கு வரும். அப்போவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, வக்கீல் செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வைக்க வேண்டாம், சரிங்களா, உங்களை எங்கேயும் மூவ் பண்ண விட மாட்டாங்க, வக்கீல் செலவு கூட நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கேஸை மட்டும் ஒத்துக்க, அப்போ தான் வந்து இந்த கேஸ் வந்து ஆர்டர் ஆனால் தான் எங்களால் இழப்பீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைமுறையில் நடந்துகிட்ருக்குங்க. நிறைய படிக்காத அப்பாவி இளம் வாலிபர்கள் இந்த மாதிரி ஒரு பொய் வழக்குக்குள்ளே மாட்டிட்டு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடுறீங்க. படிக்காத வாலிபர்களும் சரி, படித்த வாலிபர்களும் சரி, அந்த சூழ்நிலையை எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல், அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல், சட்ட நுணுக்கங்கள் தெரியாமல் மாட்டிக்கிறீங்க. முன்னாடிலாம் ஃபைன் கட்டினா போதும், ஆக்சிடெண்ட்டா, ரோடு ஆக்சிடெண்ட் 2500 ஃபைனு. மொபைல் கோர்ட்ஸ் இருந்தது. மொபைல் கோர்ட்ஸ்னால் அந்த வேன், அந்த வேன்லேயே வந்து ஜட்ஜு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சாலை விபத்துக்கள், சின்ன சின்ன சாலை விதிமீறல்கள்லாம் வந்து மொபைல் கோர்ட்ஸு போய் நீங்கள் வந்து ஃபைன் கட்டிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த 279லேயும் 337 338லேயும் இல்லை அவர் இறந்தே போயிட்டார்னா 304A உங்கள் பேரில் வழக்கு பதிவுகள் செஞ்சுட்டாங்கன்னா, இந்த வழக்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறதா நினச்சி நீங்கள் எந்த மாதிரியான ஆபத்தில் சிக்கிக்கிறீங்க, உங்கள் பேரில் வந்து ஒரு பொய் வழக்கு ஏற்படுது, அந்த பொய் வழக்கை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ அந்த 6 மாதத்திலிருந்து 2 வருடம் வரை உங்களுக்கு சிறை தண்டனை, பாதிக்கப்பட்டவரோட அந்த விபத்தோட தன்மையை பொறுத்து, அந்த பாதிக்கப்பட்டவரோட விபத்தின் தன்மையை பொறுத்து, அவர் இழந்த உடல் உறுப்பின் தன்மையை பொறுத்து 6 மாதத்திலிருந்து 2 வருடம் வரையில், சரிங்களா, அந்த வழக்கு விசாரணை நடத்தி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனையை வழங்கிடும். அதோடு இல்லாமல் அபராதமும் சேர்த்து வழங்கும். அவர் என்ன பாகத்தை உடல் இழந்தாரோ, அவருக்கு எந்த மாதிரியான இழப்பு ஏற்பட்டதோ அதுக்கான அபராதத்தையும் உங்கள்கிட்டருந்து வாங்கிடுவோங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ உதவி மூலயமா நாம் போய் அந்த மாதிரி சிக்கிக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய வாலிபர்கள் எனக்கு தெரிஞ்சு சிக்கி ரொம்ப வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. இந்த சட்டம் தெரியாமல், இந்த மாதிரியான ஒரு சட்ட நுணுக்கம் இருக்கிறது தெரியாமல் நிறைய பேர் போய் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அதனால் கார் ஓட்டுற எல்லா டிரைவர்களும், சரிங்களா, தயவு செஞ்சு இந்த சட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, உங்கள் பேரில் தப்பு இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த கேஸை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அதையும் மீறி போலீஸ்காரங்க எழுதிட்டாங்க, அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக எழுதிட்டாங்க, எங்களால் போலீஸை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு அதுக்கும் பதில் இருக்குது. உங்களை மீறி அது வந்து இறந்துட்டாங்கன்னா அது வந்து இது வந்து பெயிலபிள், அதனால் யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பெயிலபிள்னால் வந்து கைது செய்ய மாட்டாங்க, கைது நடவடிக்கை கிடையாது அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க இது விருப்பமாக எழுதுவாங்க. இதையும் மீறி அவங்க வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் உங்கள் பேரில் போட்டாங்க, அந்த வழக்கை உங்களை ஏற்றுக்க சொல்லி ஒரு சூழ்நிலையை அங்கே வந்து நீங்கள் சூழ்நிலை கைதி ஆகிட்டீங்க, ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த வழக்கை உங்கள் பேரில் தாக்கல் செஞ்சிட, ஒரு எஃப்ஐஆர் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வழி இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பவும் போல் சாதாரண முறையில் ஒரு ஃப்ரம் அட்ரஸ், ஒரு ட்ரூ அட்ரஸ் எப்போ எழுதுவீங்க இல்லைங்களா, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுவீங்க இல்லைங்களா, விடுனர்னு போட்டு உங்களோட முகவரியோ, பெறுநர்னு போட்டு எந்த காவல்துறை உங்கள் பேரில் வழக்கு பதிவு பண்ணாங்களோ அந்த காவல்துறையோட முகவரியும் போட்டுட்டு, நீங்கள் அது உள்ள உங்களோட வண்டி நம்பர் சொல்லி, எந்த தேதியில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்தது, எந்த வண்டி விபத்துக்குள்ளாச்சு, உங்களோட வண்டி
நின்றுட்டு இந்த வண்டியில் இந்த மாதிரி இடிச்சிட்டிங்க, ஆனால் இந்த மாதிரி என் பேரில் வந்து பொய் புகார் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு இழப்பீடு கிடைக்கணுங்கிறதுக்காக என் பேரில் கொடுக்குறாங்க நின்றுட்டு இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி உங்களோட என்ன நடந்ததோ அந்த உண்மையை உங்களோட கம்ப்ளைண்ட்டாக எழுதி கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் அந்த காவல்துறைக்கு அனுப்பிடுங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அதை காவல்துறைக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு அந்த ரெசிப்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டை அனுப்பின ரெசிப்டை உங்கள்கிட்ட இருக்க ஜெராக்ஸ் காப்பியில் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்புனீங்கிறது தெரியணுங்கிறதுக்காக அதில் ஒட்டி வச்சுக்கோங்க. அவங்க அங்கே ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அது அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்புங்க. ஏடி கார்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒப்புதல் அட்டையோடு அனுப்புங்க. அந்த ஒப்புதல் அட்டை உங்களுக்கு கிடச்சிரும். ஒப்புதல் அட்டை கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தான் நிறைய ஆன்லைன் ஆயிடுச்சு இல்லைங்களா, அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் வந்துடும். நீங்கள் வந்து வழக்கறிஞர் அணுகி சட்டத்தின் மூலமா நான் செய்யாத தப்புக்கு இது மாதிரி வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனே நீங்கள் இதுக்காக செயல்படணும். நீங்கள் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்கனாலும் சரியாக வராது. அது வந்து தவறான நடவடிக்கையாக போயிடும். அப்போ வந்து உங்களை வந்து சட்டம் வந்து ஏற்றுக்காது இவ்வளோ நாள் கழிச்சு வந்தீங்கன்னா. ஏன்னா சார்ஜ் ஷீட் வந்து உடனே போட மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 1 வருட காலங்கள் ஆகிடும் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு. 6 மாதத்துலேருந்து 10 மாதங்கள் இல்லைன்னா 1 வருட காலங்கள் ஆகிடும். அதிகபட்சம் 6 மாதங்கள் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி என் பேரில் வந்து பொய் வழக்கு போட்டாங்க, ஸோ நடந்த உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அந்த காவல்துறைக்கு அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உடனடியாக என்ன பண்ணணுன்னா, அதனால் நீங்கள் இந்த எஃப்ஐஆரை வந்து மாற்றி அமைக்கணும். உங்களோட ப்ரேயர் என்னவாக இருக்கணும், உங்களோட அந்த கம்ப்ளைண்ட்டோட வேண்டுகோள், அந்த போலீஸ் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர் என்னவாக இருக்கணும்னா, தயவுசெய்து என் மேலே எந்த தப்பும் இல்லை, அதனால் நீங்கள் வந்து இந்த எஃப்ஐஆரை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து ப்ரேயர் கேட்கணும். சரிங்களா? ஸோ ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சட்டத்தை அணுகி வழக்கறிஞர் மூலமாக அந்த எஃப்ஐஆரை ஆல்ட்ரு பண்ண சொல்லி, ஆல்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு டைரக்ஷன் ஃபைல் பண்ணணும். என் மேலே தப்பே இல்லை, ஆனால் அவருக்கு இழப்பீடு கிடைக்கிறதுக்காக என்னை கேஸ் ஏற்றுக்க சொல்கிறாங்க, நான் அந்த இடத்துல சூழ்நிலை குற்றவாளியாக போயிட்டேன், கேஸ் ஏற்றுக்கிட்டேன்னா நானும் என்னோடய குடும்பமும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிடுவோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிய வச்சு, அதனால் அந்த எஃப்ஐஆரை வந்து மாற்றி அமைக்கணும், திருத்தி அமைக்கணும், ஆல்டர் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு டைரக்ஷன் செக்ஷன் 482 சிஆர்பிசியில் வந்து ஒரு டைரக்ஷன் நீங்கள் கேட்டு மனு தாக்கல் செஞ்சு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அந்த எஃப்ஐஆரை நீங்கள் மாற்றி திருத்தி அமைச்சிக்கலாம். சரிங்களா? அதையும் மீறி இல்லை நாங்கள் விசாரணை பண்ணோம், ஏன்னா அவங்க விசாரணை அதிகாரி, அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் அவங்க மாற்றிடுவாங்களா? மாற்றலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து அவங்க செய்யலை, இல்லை நீ தான் தப்பு பண்ண, இந்த விட்னஸ்லாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் உடனே என்ன செய்யலாம், மேற்கொண்டு தண்டனையிலேருந்து தப்பிக்கணுன்னா நம்ம அது நடக்கலைன்னா என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யலான்னு தான் நீங்கள் யோசிக்கணும். அதுக்காக நீங்கள் தண்டனை ஏற்றுக்க முடியுமா? அடுத்து என்ன செய்யலாம்? ஆனாலும் நம்ம அவங்கள வந்து இல்லை விசாரிச்ச வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்க பார்த்தாங்க, ஐ விட்னஸ் இருக்குது, நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற விஷயந்தான். இதை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்திக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அவங்க பேரில் வந்து ஒரு கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்கலாம் ஹைகோர்ட்லேருந்து இந்த மாதிரி ஆர்டர் வாங்கிட்டு போகணும், அது பேரில் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவமதிப்பு வழக்கு ஹைகோர்ட்டில் ஒரு கண்டெம்ட் நடவடிக்கை எடுத்து அந்த எஃப்ஐஆரை ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் தவறு செய்யாத பட்சத்தில் இந்த சட்டத்திலிருந்து நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஆனால் தயவுசெய்து தவறு செய்யாதவர்கள் மட்டும் இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கணும். யாரும் இந்த சட்டத்தை வந்து தவறுதலாக பயன்படுத்திக்க கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.